Hi dear friends, welcome to our Jayakris channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான கட்லெட் செய்வதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். கட்லெட் செய்ய தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்க தோல் சீவி திருவி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பொட்டுக்கல்ல அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிடுங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் தட்டி எடுத்துருக்கேன். இனிமே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ கட்லெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஜேக்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜேக்ரிஸ் சேனலில் ஏற்கனவே கேரட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கான்லேயும் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.